இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரஜினிக்கும் ஒரு பெரிய பட்ஜெட் சம்பளம் கொடுக்கப்படும், கமலுக்கும் ஒரு பெரிய சம்பளம் கொடுக்கப்படும். மொத்தத்தில் இந்த பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா 700 கோடி ரூபாய் நெருங்கி தான் அந்த படத்தை முடிக்க முடியும் ரஜினி கமல் சேர்ந்து நடித்தா. ஸோ இவ்வளோ பெரிய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு யோசனையில் தான் ரெண்டு பேரும் ரஜினி கமல் ரெண்டு பேருமே சேர்ந்து ரஜினி வந்து ஹீரோவாக நடிக்கட்டும், கமல் வந்து அந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணட்டும். ஸோ கடைசியில் வந்து படம் முடியும் போது பார்த்தீங்கன்னா ஒரு கேமியோ, அதாவது ஒரு 20 நிமிஷம் வந்து கமல் நடிக்கிற மாதிரி, அது ரஜினி கமல் ரெண்டு பேருமே அந்த ஸ்க்ரீனில் சேர்ந்து வர மாதிரி சில காட்சிகள் அமைக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி தான் இந்த ப்ராஜெக்டை மறுபடியும் பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது கமல் வந்து ஒரு சஜஷன் சொல்கிறார், இது ஒரு பட்ஜெட்டில் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கமல் நினச்சி. அவர் ஒரு தயாரிப்பாளர் இல்லையா, அவருக்கு பட்ஜெட்டில் பண்ணால் தானே லாபம் கிடைக்கும். அதனால் வந்து இந்த பட்ஜெட்டில் பண்ணுறதுக்கு யார் சரியாக வருவா, அனுபவம் உள்ள ஒரு இயக்குனர் அப்படின்னும் போது கே.எஸ். ரவிக்குமார், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பி வாசு, இவங்களையெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் வந்து இப்போ கரண்ட்டில் படங்கள் பண்ணுறாங்களா அப்படின்னா இவங்க இப்போ கரண்ட்டில் படங்கள் பண்ணலாம். ஆனால் ஆல்ரெடி ரஜினியை வச்சு படங்கள் கொடுத்த பெரிய ஹிட் இயக்குனர்கள் தான்.